அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரஷ்ய எழுத்தாளரான ஆண்டன் செக்கோவ் அவர் எழுதிய அவதூறு அப்படின்ற சிறுகதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரஷ்யாவில் ஒரு மாலை வேளையில் ஒரு திருமண நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அக்கினவ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த திருமண நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த கதையில் அக்கினவ் தான் மிக முக்கியமான கதாபாத்திரம். அவர் தன்னுடைய மகளுக்கு இந்த திருமண ஏற்பாடை செஞ்சிருந்தாரு. ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு தன்னுடைய மகளை மணமுடித்து வைக்க முடிவு செஞ்சுட்டு இந்த திருமண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காரு. இந்த அக்கினவும் ஒரு ஆசிரியர் தான். அதனால அவர் பணிபுரிகிற இடங்கள்ல இருக்க மற்ற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது தவிர அவர்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அக்கினவ் இந்த திருமண நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதமாக ஏற்பாடு பண்ணணும், வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த திருமண நிகழ்வை ரொம்பவே பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. அதில் அவர் ரொம்பவே இந்த உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நம்ம திருமண நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாம் உணவு உண்டுட்டு வெகுவாக நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினச்சி பார்த்து பார்த்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு எலைட்டாக ஒரு ராயலாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது திருமண நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ராத்திரி நேரம் வந்துடுது. இரவு உணவுக்காக எல்லாருமே தயாராகிட்டே இருக்காங்க. அப்போ அக்கினவ் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நம்ம முன்னாடியே ஏற்பாடு பண்ணியிருந்த மாதிரி உணவுகள்லாம் தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சமையல் அறைக்கு போகிறாரு. அங்கே இவர் சொன்ன மாதிரியே பரிமாறுறதுக்கு தேவையான அனைத்து உணவு பண்டங்களும் தயாரிக்கப்பட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த இடமே நறுமணங்களால் நிரம்பி வழியுது. அதை பார்க்கும்போதே அக்கினவ் மயங்கி விழுறாரு. அதில் இப்படிப்பட்ட சமையல் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் பண்ணுற இடத்துல மார்பா அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்கா. அவள் ரொம்பவே அழகான ஒரு பெண்மணி. அவளை எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். இந்த பொண்ணு ரொம்ப ரெட்டாக இருப்பா, ரொம்ப பார்க்கறதுக்கு ரோஸ் கலராக இருப்பா, ரொம்ப அழகாக இருப்பா, இவ சமையல் வேலையில் ஈடுபட்டிருப்பான்னு நிறையா பேருக்கு இந்த மார்பாவை நல்லாவே தெரியும். இப்போது அக்கினவ் இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது அவர் பெரிதும் விரும்பி கேட்ட ஒரு சுறா மீன் வறுவல். அது என்ன அப்படின்னா, அந்த ஊர் கண்ட்ரியில் ஏதோ ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இது, நம்ம லோக்கலைஸ்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக அது கிட்டத்தட்ட சுறா மீன் வகை தான். அதனால் நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு சுறா மீனை வறுவலுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அவர் சொல்லி வச்சுருந்த அந்த ஒரு டிஷ் மட்டும், உணவு பதார்த்தம் அங்கே இல்லை. உடனே இவர் மார்பாவை அழைக்கிறாரு. மார்பாவை அழைச்சி, நான் சொல்லியிருந்தேன் அந்த சுறா மீன் அந்த வறுவல் எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, அது தயாராக இருக்குது, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு வரா. அது முழுவதுமாக இவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த மீன் அது எல்லாமே ரெடி பண்ணி, அது அந்த பட்டர், சீஸு இது எல்லாமே அது மேலே போட்டு, ரொம்ப சொல்லுவோம்ல டாப்பிங்ஸ்னு, அதெல்லாம் போட்டு ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய இந்த பூக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய வாசனைகள்லாம் அது மேலே இருக்கிற மாதிரி அதை டெக்கர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனேமே இவருக்கு உடனே சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ, அது அதை பார்க்கும்போதே அந்த நறுமணத்துலேருந்தும் அதை இவங்க இப்போ தயாரித்து வைத்திருக்கிறத பார்க்கும்போதே இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த சப்பு கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உணவு ரொம்ப நல்லா இருந்தால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு அந்த மாதிரி இவர் சத்தம் கொடுக்குறாரு. இவர் இந்த ரசித்து இதை சப்பு கொட்டினார் இல்லையா, அந்த நேரத்திலேயே அந்த சமையல் அறைக்கு வெளியே ஒரு உதவியாளர் வந்துடுறாரு. அவர் என்னன்னா, சமையல் அறைக்கு உள்ளே வரல, அந்த கதவு பக்கத்தில் தான் இருக்காரு. அப்போ இவர் இந்த சத்தம் மட்டும் அவருக்கு கேட்குது. அந்த கதவுக்கு பின்னாடி இந்த உதவியாளரோட பேர் வான்கின். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, உள்ளே ஏற்கனவே சமையல்காரி மார்பா இருக்காரு, இப்போது இந்த அக்னிவும் அந்த சமையல் கட்டுக்குள்ளே இருக்காரு. ஒருவேளை அந்த மார்பாவை விரும்பி அக்னிவ் அவளுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரோ, அதோட சத்தம் தான் இதுவோ அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு டக்குன்னு சமையல் அறைக்குள்ளே என்ன பலமான முத்தமாக இருக்கே, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அக்னிவ், நல்லாரு நல்லாரு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு முகமே மாறி வெளுத்து போயிடுது. இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை சுறா மீன் வறுவலை தயார் பண்ண சொல்லியிருந்தேன். அதை நான் பார்த்த உடனேயுமே எனக்கு எச்சி ஊறி நான் அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை எழுப்பினேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடுறான். இவன் என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிற இந்த கதையெல்லாம் யாராவது படகோட்டுறவங்கிட்ட போய் சொல்லு, என்கிட்டலாம் உன் கதையை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு நகர்ந்து போயிடுறான்.
இந்த அக்னிவுக்கு இந்த நிகழ்வு ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு. ஏற்கனவே இந்த வான்கின் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு மாதிரியானப்பட்டவன், எல்லார்கிட்டையும் போய் எதையாவது சொல்லி விட்டுருவான்ற பயம் வேற இவனுக்கு இருக்கு. சமையல் கட்டை விட்டு இப்போ அக்னிவ் வெளியே வந்து பார்க்குறான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த வான்கின் பியானோ வாசிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்மணி காது அருகில் போய் ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்கிறான். அந்த பொண்ணும் விழுந்து விழுந்து சிரிக்குது. இதை பார்த்தோன்னே அக்னிவ் உறுதிப்படுத்திட்டாரு, நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரியே இந்த வான்கின் ஊரு ஃபுல்லாக போய் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, இவனை போய் இப்போவே தூக்கில் போடலாம் அளவுக்கு எனக்கு கோபம் வருது, இவனை நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். அந்த வான்கினும் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தட்டே போய் ஏதோ பேசி பேசி சிரிக்கிறான். இவன் என்னன்னா ஒவ்வொரு நிமிடமும் இவனுக்கு பதட்டம் அதிகமாயிடுது. நம்மளை வந்து சமுதாயத்தில் நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம், நம்மளுடைய மகள் திருமணம் நடக்குது, இந்த சூழலில் நமது பேரை வந்து இவன் இப்படி கெடுக்கிறானே, இவன் நம்மளை பற்றி வேற யார்கிட்டயாவது போய் தவறாக சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க விருந்தினர்கள்ட்டெல்லாம் போய் சொல்லிடலாம் அப்படின்னு இந்த அகினவ் முடிவு பண்ணுறான். இப்போது அந்த நிகழ்வு விருந்தினருக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் போயிட்டு, ஒன்றும் இல்லை, சமையல் அறையில் நான் இருந்தேன், அங்கே வறுத்து வச்சுருந்த ஒரு சமையலை பார்த்து எனக்கு ரொம்பவே எச்சி ஊறிடுச்சு, அதனால் நான் வந்து சப்பு கொட்டினேன். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, சமையல் கட்டில் இருக்காரே ஒரு பொண்ணு மார்ஃபா, அவளை தான் நான் ஏதோ முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனாவே நினச்சிட்டு பாருங்கள் எல்லார்கிட்டையும் போய் உளறிட்டு இருக்கான். இவனை யாரும் லேஸில் நம்பாதீங்க, இவன் பெரிய அரக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. வந்திருந்தவங்களும் இதை கேட்டுட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி சிரிச்சுட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்லி முடிக்கும்போது அங்கே இன்னொருத்தர் வராது. என்ன 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 நினைக்கிறான், என்ன வாங்கி என்ன பரப்புறான் அப்படின்னோன்னு, அது ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் ரூம் கதையை மறுபடியும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. மார்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வர்றாரு. ஆமாம், மார்பாக்கு என்ன, மார்பா தான் சமையல்காரி, என்னாச்சு அப்படின்னோடனே அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு சொல்கிறான். இப்படியாக அந்த விருந்துக்கு வந்திருந்த எல்லார்கிட்டையுமே வான்கின்க்கு முன்னாடியே நம்ம போய் நடந்ததை சொல்லிடணும், இல்லைனா நம்ம பேரு கெட்டுரும் அப்படின்னு இவனாவே போய் வாலண்டியராக எல்லார்கிட்டையும் நிகழ்வை சொல்லிக்கிட்டே வரான். அப்பாடா, இதுக்கு மேலே நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளை பிரச்சனையிலேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த விருந்தில் 4 பெக்கு ஒயின் போட்டுட்டு நிம்மதியாக இந்த அகினவ் தூங்கிடுறான். மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது அவனுக்கு நடந்தது எதுவுமே மனசில் ஞாபகம் இல்லை. ஏன்னா அவனுக்கிட்ட மனசில் இருந்த ஒரு கில்ட் வந்து நேற்று எல்லார்கிட்டையுமே சொன்னதுனால குறைஞ்சிருச்சு இல்லையா. இது நடந்து, இந்த நிகழ்வு நடந்து சரியாக ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு புதன்கிழமை இவனுடைய வகுப்பு நாளில் 3ஆம் வகுப்பு வந்து நடந்துகிட்ருக்கு அகினவுக்கு. அவள் வந்து கிளாஸில் ஒரு பையனெல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்கான், ஏன் இந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு அந்த பையனை இந்த அகினவ் கேள்வி கேட்டுட்ருக்காரு. அப்போது அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியர் அந்த வகுப்பறைக்கு வராரு. வந்து அகினவை ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த பள்ளியில் ரொம்பவே நல்ல பேர் எடுத்திருக்கீங்க, உங்கள் பெண்ணுக்கும் நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, ஆனால் இந்த ஊரில் உங்களை பற்றி பேசியிருக்க எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை, அது நம்ம பள்ளிக்கே கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்கேயுமே நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அகினவுக்கு என்ன சொல்கிறாரு இந்த தலைமை ஆசிரியர் அப்படின்னே புரியல. அப்போ தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, உங்களுக்கும் இந்த ஊரில் சமையல்காரியாக இருக்காளே மார்பா, அவளுக்கும் கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் உள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற வேலையை வச்சுருந்தா இந்த பள்ளியிலே உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியர் சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் என்னடா இது வம்பா போச்சு, பண்ணாத தப்புக்கு நம்ம மேலே பழி வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவனுடைய வீட்டுக்கு போகிறான். வீட்டில் அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமாக இந்த செய்தி வந்து அவனுடைய மனைவி காதுக்கு விழுந்துருது. இரவு உணவு சாப்பிட்றதுக்காக கணவனும் மனைவியும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போது இவனால் சரியாக வர சாப்பிடவே முடியல. அப்போ மனைவி கேட்குறா, ஏன் நீங்கள் வந்து சரியாக சாப்பிட மாட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சும்மா நடிக்காதீங்க, உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் என் கூட இருக்கிறது எல்லாமே சும்மா நாடகம்தான், உங்களுக்கு அந்த சமையல்காரி மார்பாவை தானே பிடிக்கும், நீங்கள் அவளுக்கு சமையலறையில் வச்சு முத்தம் கொடுத்துட்டீங்கன்னு இந்த ஊரே பேசிக்கிறாங்க, உன் கூட இருந்ததையே நான் ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனை மேலும் அவள் சங்கடப்படுத்திடுறா. இவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அந்த வீட்டிலேருந்து கிளம்பி நேராக கோபமாக ஆக்ரோஷத்தோட வான்கின் வீட்டுக்கு போயிட்டு, யோ வான்கின் வெளியே வாயா அப்படின்னு சொல்லி கத்துறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு திடீர்னு இந்த அகினவ் வந்து நம்மளை கத்துறான் அப்படின்னு. வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். நீ ஏன் ஊர் ஃபுல்லாக என்னை பற்றி இப்படி பொய்யா பரப்பி வச்சிருக்க, எனக்கும் அந்த மார்பாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீ ஏன் சொன்ன,
இது மிகப்பெரிய தப்புன்னு உனக்கே தெரியலையான்னு கேட்குறான். நான் யார்கிட்டையுமே கடவுள் சாட்சியாக இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. நான் கடவுளுக்கு முன்னாடி நின்று சொல்கிறேன், கண்டிப்பாக உன்னை பற்றி யார்கிட்டையுமே நான் தவறாக சொல்லலை. ஒருவேளை தவறாக சொல்லியிருந்தா எனக்கு இந்த கொடிய நோயான காலரா நோய் கூட வரட்டும் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். இதை கேட்டோன்னே தான் அக்கினோவுக்கு புரியுது, இப்படி அவன் கடவுள் முன்னாடி நின்று சொல்லுன்னா கண்டிப்பாக இவன் யார்கிட்டையும் போய் இதை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது வேற யார்கிட்ட இதை தெரிஞ்சிருக்கும், வேற யார் இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே குழப்பத்தோட வீட்டுக்கு வரான். இந்த கதையை ஆண்டன் செக்கோவ் எப்படி முடிக்கிறார்னா, வான்கின் இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னா வேற யார் இதை சொல்லியிருப்பா அப்படிங்கிறதோட தான் இந்த கதையை முடிகிறாரு. அவன் சொல்லிட்டதான் நினச்சி நடக்காத ஒரு விஷயத்துக்காக இவனே அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லார்கிட்டையும் போய் தானே முன்னாடி போய் இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்ததுன்னு எல்லார்கிட்டையுமே இவனே பரப்பிட்டு இப்போவும் தன்னால தான் இது எல்லாராலையும் அறியப்பட்டது அப்படின்றது புரியாமையே இந்த அக்கினோவ் கடைசி வரைக்கும் தன்னால தான் இந்த தவறு நடந்தது அப்படின்னு கொஞ்சம் கூட புரியாமல் தான் மேலே தப்பை வச்சுக்கிட்டு அதற்கு பலிகடாவுக்காக வேற ஆளை தொடர்ந்து தேடிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டன் செக்கோவ் இந்த கதையை முடிச்சிருப்பாரு. நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த். நன்றி.